ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் இப்படி வந்து உள்ள அழுத்தாதீங்க. ப்ரெஷர் வந்து இப்படி கொடுக்க வேண்டாம். இந்த ஹரிசாண்டலாக இப்படி மூவ் பண்ணிங்கனாலே வந்து போதும். ஃபஸ்ட்டு கியர் இந்த விரல்ல தள்ளி கொடுத்துட்டு ஒரு இது வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்தீங்கன்னா நியூட்ரல், அப்புறம் வந்து செகண்டு. தேர்டு கியர் வந்து இப்படி ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த சென்டரில் தான் நிற்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா தேர்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஃபோர்த்து. ஃபிஃப்த்து கியர் வந்து அதே மாதிரி இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சென்டரில் தான் நிற்கும். இங்கே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. எந்த கியர்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டிங்கனாலும் இந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். அப்புறம் இப்படி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து. எப்போவுமே வந்து நீங்கள் எந்த கியர்லேருந்து இங்கே பாருங்கள், இப்போ தேர்ட்லேருந்து இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா சென்டர் நியூட்ரலில் தான் நிற்கும். இந்த லைன் ஃபுல்லாக நியூட்ரல். இப்படி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, இப்படி தள்ளின மாதிரியே கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப் வந்து செகண்டு. இப்படி தள்ளி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேர்டு, இப்படி போட்டிங்கன்னா ஃபோர்த்து, இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டு இப்படி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கனாலும் சென்டர் இந்த லைன் ஃபுல்லாக நியூட்ரல். புரிஞ்சுதுங்களா? இப்படி வந்து உள்ளே அமுத்துனீங்கன்னா நம்மளை அறியாமையே வேறு ஏதாவது ஒரு கீருக்கு போட்டுருப்போம். உள்ளே வந்து அமுத்தி கீர் போடாதீங்க.